We'll start our session today with a interesting motivational video, Power of Good Habits. நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம வளர்த்துக்கணுங்கிற ஒரு வாழ்க்கையை தெரிவிக்கக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கும். இதை பார்த்துட்டு பாடம் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில்களை பார்க்கலாம். ரெக்கார்டிங் கொடுக்க வேண்டும். ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். We started with an interesting motivational story. ஒரு அருமையான கதையோட ஆரம்பிச்சோம். எந்த ஒரு குணாதிசத்தை நம்ம வளர்த்துக்கிறோம்னு பாக்குறோமோ அதை நம்ம ஒரு ஹேபிட்டாவே வளர்த்துக்கணும்னா நம்மளுடைய கேரக்டர் பெருசாகிறதுக்கு அது ரொம்ப உதவிகரமா இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம காத்தால சீக்கிரம் எழுந்துக்கணும்னு நினைக்கிறோம். we make a habit 2 days, ஒரு 2 நாளைக்கு நம்ம சீக்கிரம் எழுது பழக்கப்படுத்திட்டோம்னா அதுவே நம்ம 3வது நாள்ல இருந்து அம்மா நம்மளை எழுப்பணுங்கிற கட்டாயமே இருக்காது. We will definitely wake up by ourselves. நம்மளாவே எழுந்துருவோம் இல்லையா? இன்னொருத்தரோட உதவியோ அலாமோட உதவியோ நம்ம கேட்க மாட்டோம். It just starts with an habit. இந்த பழக்க வழக்கத்தை நம்ம மாத்திட்டோம்னா it will definitely change our character and it will lead to good things in our life. So with that good note, we'll start our today's class. அந்த ஒரு நல்ல விஷயத்தோட இன்னைக்கு நம்ம கிளாஸ ஆரம்பிக்கலாம். You also create one particular habit that you are longing for. ஏதோ ஒரு நல்ல பழக்கம் So in our workbook, we come across this story, The King and the Monkey, in Activity 5, in Unit 3, Let's Be Considerate. Yes, we'll read the story and try to answer the questions. Once there was a king. ஒரு காலத்துல ராஜா இருந்தார். அவர் குரங்கானது ஒரு செல்ல பிராணியாக வளர்த்து வந்தார். There was a king who had a pet monkey. It was treated royally. இப்ப ராஜாவை எப்படி நடத்துவாங்க அரண்மனையில, அது போல நிறைய சௌகரியங்களுடன் நிறைய வித்தியாசமான உணவுகள், சத்தான உணவுகள் அப்படித்தானே கொடுப்பாங்க. அதே போலதான் இந்த குரங்கையும் அவ்வளோ ராயலா நடத்தினாங்களாம். It was treated royally, moved freely in the king's palace. குரங்குனா ஒரு இடத்துல தானே இருக்கும் இல்லையா? அதுவும் ஒரு ராஜாவுடைய இடத்தில் இருக்கக்கூடிய குரங்கு அவருடைய கடலை கேட்டாப்புலதான் இருக்கணும். ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லை. அந்த குரங்குக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு விருப்பப்பட்ட போல் இருக்க முடிந்தது. இட் மூவ் ஃப்ரீலி இன் கிங்ஸ் பேலஸ். ராஜாவினுடைய அரண்மனையில் சுலபமாக சுலபமாக தன்னுடைய வேலைகளை செய்ய முடிந்தது. இட் மூவ் ஃப்ரீலி. இங்க இருக்கணும் அங்கதான் இருக்கணும்ன்ற எந்த ஒரு கட்டளையோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோ அந்த குரங்குக்கு கிடையாது. இட் வாஸ் ஆல்சோ அலவுட் டு என்டர் த கிங்ஸ் பர்சனல் ரூம்ஸ் which were closed even for the most trustworthy servants. ரொம்ப நம்பிக்கையான சேவகர்கள் அந்த ராஜாவினுடைய அரசவையில இருந்தாலுமே இந்த குரங்கையும் அந்த ராஜாவுக்கு ரொம்ப பர்சனலாக இருக்கக்கூடியது. தனக்கு சொந்தமான வேற யாருக்குமே அனுமதி கொடுக்கப்படாத அறைகளுக்கு இந்த குரங்குக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்ததாம். அந்த அரசபையில இருந்த ரொம்ப நம்பிக்கையான சேவகர்களுக்கு கூட இந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இந்த குரங்குக்கு அந்த அனுமதியானது கொடுக்கப்பட்டிருந்ததாம். One afternoon, ஒரு மதிய வேளையில என்ன ஆகுது? The king was asleep and the monkey was in his room. ஒரு வேளை, அதாவது ஒரு மதிய வேளையில் ராஜா அசந்து தூங்கிவிட்டார். ஆனால் இந்த குரங்கு அவருடைய அறையில் இருந்தது. All of a sudden, a fly came into the room and sat on king's chest. திடீர்னு பார்த்தா ஒரு பூச்சி, kind of a fly, it came into the room. அந்த ராஜாவினுடைய அறைக்கு அந்த ராஜாவின் இதயத்தின் மேல் உட்கார்ந்தது, நெஞ்சின் மேல் உட்கார்ந்தது.
The monkey swayed it away. அந்த குரங்கு வந்து துரத்தி தள்ளிடுதான். But the fly returned back to the king's chest. ஆனா திருப்பி அந்த பூச்சி வந்து இந்த ராஜாவினுடைய நெஞ்சு மேலேயே வந்து உட்கார்ந்து எடுத்தான். The monkey got very angry. குரங்குக்கு வந்து ரொம்ப கோவம் வந்தான். It became very angry. It took the sword. வாளை எடுத்துட்டுதான். And it started chasing the fly with it. இந்த வாளை எடுத்துட்டு துரத்த ஆரம்பிச்சுதான். இந்த அறையை விட்டு போகணுங்கிறது தான் அதோடைய எண்ணம். அதனால் ராஜாவினுடைய வாளை எடுத்துக்கொண்டு அதை துரத்தணுங்கிறதுக்காக பின் தொடர்ந்துட்டே போறது அந்த குரங்கு. When the fly sat on the king's chest again, மறுபடியும் அந்த பூச்சி வந்து அந்த ராஜாவினுடைய நெஞ்சு மேல உட்கார்ந்த பொழுது இந்த குரங்கு என்ன பண்ணாதான், இந்த குரங்கு என்ன பண்ணித்தான், the monkey hit the fly with all his might. தன்னுடன் இருந்த மொத்த பலத்தையும் உபயோகித்துக் கொண்டு அந்த பூச்சியை வேகமாக அடிப்பதற்காக கை ஓங்கியதாம். The fly flew away, but the king was severely wounded. அந்த பூச்சி என்னமோ பறந்து போயிடுது. ஆனா அந்த அந்த பூச்சி எங்க வந்து இருந்தது, ராஜா கிட்ட. ராஜாவுடைய நெஞ்சு மேலதானே உட்கார்ந்தது. இந்த குரங்கோ துரத்துவதற்காக அதன் பக்கத்திலேயே இருந்தது. So when it tried to sway away the fly, what did it do? அந்த ராஜாவை காயப்படுத்துற போல் முடிந்து விட்டது. The fly flew away. அந்த பூச்சி என்னவோ பறந்து விட்டது. ஆனால் அந்த ராஜாவுக்கு பலத்தமான காயம் ஏற்பட்டது. King was severely wounded. பலத்தமான காயங்கள் அந்த ராஜாவுக்கு ஏற்பட்டது. இந்த கதை எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ். So all these stories are giving a kind of a moral, ஒரு நீதி கொடுக்கறா போல் இருக்கக்கூடிய கதைகள் தான் இந்த பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ். முக்காவாசியான கதைகளில் நாம் விலங்குகளை தான் கதாபாத்திரங்களாய் நாம் பார்ப்போம். We see characters such as animals, birds, old age people, or conversation between two friends, conversation between monkeys and a person, or animals and human beings. These are the characteristics of Panchatantra stories. So how was the monkey treated by the king? அந்த குரங்கு ராஜாவால் எப்படி நடத்தப்பட்டது? How was the monkey treated by the king? The king treated the monkey royally. Was treated royally in the king's palace. The king's palace. He was treated royally. You come across this sentence, the first few lines itself. இங்க நம்மளால பார்க்க முடியுது, இங்க was treated royally and it, sorry, how it was treated? It was treated royally. In the king's palace, the monkey was treated royally. We move on to next question. How many characters are there in the story? எத்தனை கதாபாத்திரங்கள் நாம் இந்த கதையில் பார்க்கிறோம்? பதில் தெரிந்தால் நீங்கள் சொல்லலாம். How many characters are there in the story is the second question.
we come across three characters: the king, monkey, and fly. Yeah, we come across three characters. There are four, including the servants. If at all we consider the servants as well, come across four characters: monkey, fly, the king, and the servants in his palace. Namely, the king, monkey, fly, and the servants. Did he allow his servants to enter his personal rooms? அவர், அதாவது அந்த ராஜா, தன்னுடைய அறைக்கு, தன்னுடைய சொந்தமான அறைக்கு சேவர்களை வருவதற்கு அனுமதித்தாரா? Did he allow his servants to enter his personal rooms? No. Only the monkey was allowed. Enter his personal rooms. Only the monkey was permitted. The குரங்குக்கு தான் அனுமதி. Who was with the king when he was asleep? யார் இருந்தா அந்த ராஜாவுடன் அவர் அசந்து போய் தூங்கிய பொழுது? Can anyone say who was along with the king when he was asleep? You can let me know. Anybody wants to give a try? அந்த ராஜாவுடன் அறையில் வேற யார் இருந்தார்? When the king was asleep, the monkey was in his room. இங்க இருக்கு. எல்லாரும் கவனித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். When the king was asleep, or when the king had slept, the monkey stayed along with him. குரங்கு அவருடன் இருந்தது, தங்கி இருந்தது. Monkey had stayed along with him. What did the fly do after coming into the room? பூச்சியானது என்ன செய்தது அந்த அறைக்கு உள்ள வந்த பிறகு? அந்த பூச்சி அந்த ராஜாவுடைய நெஞ்சின் மேல் உட்கார்ந்தது. The fly sat on the king's chest.
After according to the story, who is to be blamed for the incident? இந்த சம்பவம் நடப்பதற்கான காரணம் யார் என்று இந்த கதைப்படி நாம் பார்க்கிறோம். Who is to be blamed? Is it the fly that has to be blamed or is it the monkey? குரங்குதான் காரணமா? It was all because of the monkey who wanted to sway away the fly. He used the sword. அந்த வாளை பயன்படுத்தியது. அதனால்தானே அந்த ராஜாவிற்கு காயப்பட்டது. We can come to a conclusion that it was all because of the monkey who used the sword. Although it was very protective, அந்த ராஜாவுக்கு ரொம்ப பாதுகாப்பா தன்னுடன் இருக்க வேண்டும் என்ற காரணம் இருந்தாலும் அதை துரத்துவதற்காக அது என்ன செய்தது? ஒரு வாளை பயன்படுத்தியது. அந்த வாளினால் அந்த ராஜாவையே இது காயப்படுத்தும் போல் நேர்ந்து விட்டது இல்லையா? According to the story, the monkey is to be blamed for the incident. Do you agree with me? நீங்களும் இதை ஒத்துக்கொள்கிறீர்களா? We want to next one. Just a moment. In Unit 4, Mother Nature, there are few words given. We need to identify the silent letter. அமைதியான எழுத்து. அமைதியான எழுத்துனா என்ன? அது சத்தப்படுத்தாதான். அந்த வார்த்தையை நாம் உச்சரிக்கும் பொழுது அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தினுடைய சத்தமானது நாம் உபயோகப்படுத்துவதில்லை. அதை வெளிப்படையாக நாம் கேட்பதில்லை. அதைதான் நாம் சைலண்ட் லெட்டர் என்று சொல்கிறோம். ஒரு உதாரணத்திற்கு நைஃப், கத்தி. நைஃப் நம்ம எப்படி சொல்கிறோம்? அதனுடைய எழுத்துக்கள் என்ன? KNIFE இல்லையா? How do we spell this word knife? Laugh.
This letter K is silent over here. Knife அப்படின்னா சொல்றோம். Knife சொல்றோம். K னுடைய உச்சரிப்பு இருக்கா? நம்ம படிக்கும்போது knife, NIFE இந்த எழுத்துக்களுடைய சத்தம் தான் நமக்கு பிரமாணமாக கேட்கிறது. இந்த எழுத்தினுடைய சத்தம் நமக்கு கேட்பதில்லை. This is silent letter. இதே போல் சில வார்த்தைகள் நம்மளுடைய ஒர்க் புக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. மதர் நேச்சர் என்ற யூனிட்டில் பார்த்தோம் என்றால் Unit 4 Mother Nature Activity 2. Read the following word list. Each word has a silent letter. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு அமைதியான எழுத்தானது இருக்கிறது. அதை நாம் கரெக்டான காலமில் எழுத வேண்டும். ஐலேண்ட், ஐ லேண்ட், அதில் எஸ் என்ற எழுத்து சைலண்ட். இஸ்லேண்ட் அப்படின்னு படிக்க மாட்டோம். ஐலேண்ட் அப்படின்னு படிப்போம். ஷுட், ஷுட், ஷுல்டு, எல் வந்து சைலண்ட் லெட்டர். ஷுல்டுன்னு படிக்க மாட்டோம். ஷுட், SHOUD, ஷுட், அதோடைய சத்தம் தான் நமக்கு கேட்கிறதே தவிர எல்லினுடைய சத்தம் கேட்பதில்லை. எல் வந்து அந்த இடத்தில் சைலண்ட் லெட்டர். குட், அதே போலதான் குட்டும். COULD, எல் சைலண்ட் லெட்டர். ஆட்டம், ஆட்டம், இலை உதிரும் காலம். ஆட்டம், என் வந்து சைலண்டான லெட்டர். நாக், கதவை தட்டுவது. நாக், எப்படி நம்ம கத்திங்கிற வார்த்தை நைஃப்ல வந்து கே சைலண்டோ அதே போலதான் நாக்குங்கிற வேர்ட்லயும் கே சைலண்ட். நெஸ், நெஸ், காலம், காலம், NS சைலண்ட் லெட்டர். பசில், பசில், T is silent. பசில். ஐசில், A is silent. The word island. Each word has a silent letter. Put them into the correct column. Next word is should. Put. Silent L. Autumn. AUTU. Autumn. Column. One moment.
Knock. A is silent. Nuzzle. Nuzzle. Aisle. Is AISLE. ஐலேங்கிற படிக்கிறோம். எஸ் வந்து சைலண்ட். ஐலண்ட்லயும் எஸ் வந்து சைலண்ட். ஷுட்ல எல்லுங்கிற எழுத்து சைலண்ட் லெட்டர். ஃபுட்ல COULD எல்லுங்கிற எழுத்து சைலண்ட். நாக் KNOCK K is silent letter. In the words autumn and column alphabet, N is silent letters. Buzzle and nuzzle. Nuzzle, buzzle. T is silent. I hope you have written these words. Buzzle na என்ன? ஒரு சத்தம் இடுவது. To move in a busy, noisy or an excited way. ஒரு ஆர்ப்பாட்டத்துடன் ஒரு உற்சாகத்துடன் அந்த இடத்தில் நாம் இருப்பது, நகர்வது. பசில். Okay. எந்த இடத்தில் இருந்தால் நீங்கள் சௌகரியமாக இருப்பீர்கள் என்று விரும்பப்படுவீர்களோ அதை நாம் நெசில் என்று சொன்னோம். இப்போ குழந்தைய எடுத்துட்டோம்னா அம்மாவோட இருக்கிறது தான் அதுக்கு வந்து ரொம்ப சௌகரியமாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அம்மாவோட நெஞ்சிலே தான் சில வாட்டி இந்த குழந்தையா இருக்கிறது அது படுத்துக்கும் இல்லையா? இட் வில் ஸ்லீப் ஆல் த வே தட் இஸ் ஆல் அலாங் ஆன் தி மதர்ஸ் செஸ்ட் அண்ட் இஸ் வெரி யங். குழந்தையா இருக்கிறது அது அம்மாவோடயே தான் இருக்கும். பிகாஸ் இட் ஃபீல்ஸ் ப்ரொடெக்டட். ஏன்னா அது ரொம்ப பாதுகாப்பா அம்மாவை நினைச்சுக்கிறது. ரொம்ப கை குழந்தைய நான் சொல்றேன். பசில் இந்த மார்க்கெட், சந்தை போன்ற இடங்களில் போனால் மக்கள் ஆர்வத்துடன் அங்கும் இங்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டுடன் இருப்பார்கள். உற்சாகத்துடன் அங்கும் இங்கும் இந்த கடையில் போனால் என்ன பொருட்களை வாங்கலாம் என்று ஒரு சிந்தனை இருக்கும். ஆட்டம் இந்த இலை உதிரும் காலம். காலம் இப்ப இந்த சைலண்ட் என்ங்கிற காலம், சைலண்ட் கேங்கிற காலம்ல எழுதணும் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா? இது வந்து காலம்னு சொல்றோம். நாக்னா தட்டுறது, கதவை தட்டுறது. ஐ நாக் தி டோர், நான் கதவை தட்டினேன். ஷுட் ஒரு விஷயத்த நான் செய்யணும். குட் பண்ண முடியுமா, என்னால ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சது அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகள். ஐலண்ட்னா ஒரு தீவு. Okay, we move on to next activity.
Read the following words aloud and circle the silent letter in each word. ஒவ்வொரு வார்த்தையும் சத்தமாக படித்துவிட்டு அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய சைலண்ட் எழுத்தை நாம் சர்க்கிள் செய்ய வேண்டும், ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே. knit, knit, K is silent. honor, honor, பெருமைப்படுத்துறது, honor தான் படிப்போம், H வந்து சைலண்ட். ஹானர்னு படிக்க மாட்டோம். honor, ONOUR, இந்த எழுத்தினுடைய சத்தங்கள் தான் பிரமாணமாக இருக்கும். knife, கத்தி, knife, K is silent. listen, listen, alphabet T is silent. honest, நேர்மையாக, நேர்மையான, honest, H is silent. R, it takes me an hour to come to school. எனக்கு ஸ்கூலுக்கு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். it takes me an hour. 1 hour, 1 hour அப்படின்னு படிக்க மாட்டோம். R, honest, honor. knuckle, knuckle, K is silent. So which part is called as knuckle? இந்த நம்ம கையில இந்த எலும்பு முட்டி போல் தெரிகிறது இல்லையா? This is called knuckles. These are called knuckles. K is silent. whistle, whistle, T is silent. knot, முடிச்சு, K is silent. இல்லங்கிறதும் நாட்னு சொல்லுவோம், அது NOT. இந்த முடிச்சு அப்படின்னு சொல்றதுக்கு KNOTங்கிற வார்த்தை தான் நம்ம பயன்படுத்துவோம். அதுல K வந்து சைலண்ட் லெட்டர். castle, castle, T is silent. knee, முட்டி, knee, முட்டி, K is silent. First word K is silent. knit, honor, H is silent. Third word knife, K is silent. listen, T is silent. honest, H is silent again. knuckle, K is silent. whistle, T is silent. knot, K is silent letter. castle is, I'm sorry, T is silent. knee, K is silent. I hope you had written these answers. இந்த பதில்கள் அனைத்தும் எழுதியிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு சிறு கதை, ராஜாவும் குரங்குமான கதை மற்றும் சைலண்ட் லெட்டர்ஸ் ஐடென்டிபிகேஷனை நாம் இந்த கிளாஸில் பார்த்திருக்கிறோம். ஒர்க் புக்கோடைய ஆக்டிவிட்டி தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்திருக்கோம். Any doubts to anyone in today's session, you may please ask me. I think that there are no doubts. I shall end my session here. Thank you, friends. நன்றி, வணக்கம்.